முன்னொரு காலத்தில் கந்தன் என்கின்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தது. வீட்டில் மனைவி மக்களோடு பிரச்சனை, அலுவலகம் சென்றால் முதலாளி சக தொழிலாளிகளோடு பிரச்சனை, இப்படி பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தது. அதை எதிர்கொள்ள முடியாமல் படாத பாடுபட்டான். ஆனால் ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அவ்வூரில் இருக்கக்கூடிய ஒரு துறவியாரிடம் சென்று, சுவாமி, என்னால் பிரச்சனை எதிர்கொள்ள முடியவில்லை, நான் வாழ்வதா சாவதா என்று மனமுடிந்து நொந்து கேட்டான். அங்கே அந்த துறவியார் சொன்னார், அதோ அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய 100 ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆடுகளை படுக்க வைத்து விட்டு வா, உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் என்றார். சரி என்று அந்த கந்தனும் போனான். ஒரு ஆடை படுக்க வைத்தான், மற்றொரு ஆடு எழுந்தது. மற்றொரு ஆடை படுக்க வைத்தான், இன்னொரு ஆடு எழுந்தது. இப்படி மாறி மாறி எழவே அவன் திருக்குற்ற ஐயமுற்று, சுவாமி, இது என்ன நீங்கள் சொன்னது, அந்த ஆடுகளை படுக்க வைத்தால் மற்றொன்று எழுகிறது என்று கேட்டான். அதற்கு சிரித்து கொண்டே அந்த துறவியார் சொன்னார், அப்பா, பிரச்சனைகள் வாழ்க்கையில் அப்படிதான் வரத்தான் செய்யும். ஒரு பிரச்சனையை நீங்கள் கையாளுகின்ற போது மற்றொரு பிரச்சனை முழக்கத்தான் செய்யும். மற்றொரு பிரச்சனையை நீங்கள் சரி செய்து கொண்டால் இன்னொரு பிரச்சனையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இல்லையப்பா. உன்னால் முடிந்த காரியத்தை பிரச்சனைகள் நீயாக தீர்த்துக்கொள். உன்னால் முடியவில்லை என்றால் கடவுளும் விட்டுவிடு, கடவுளே பார்த்துக்கொள் என்று சொல்லிவிடு. உன்னுடைய மனச்சோர்வு நீங்கும் என்றார். அதுபோலவே தன்னால் முடிந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தார். தன்னால் ஏறாத பிரச்சனையை, அப்பா இறைவா நீயே பார்த்துக்கொள் இந்த பிரச்சனை என்று இறைவனிடம் விட்டுவிட்டார். அன்பு நண்பர்களே, நாம் ஒருவரும் வாழ்விலும் ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கிறது. துறவியின் அறிவுரை பின்பற்றி அவற்றை குப்பை தொட்டி போல் போட்டுவிட்டு நிம்மதியை தேடுவோம். அன்பு நண்பர்களே, நன்றி, வணக்கம்.